இது வந்து உரிச்சது, இலுப்பை பூ சம்பாவில் உரிச்சது, தோல் நீக்கப்பட்டது, கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. அது இது வந்து அரைச்சது, செமி பாலிசி, அதாவது ரைஸ் மில்லில் போட்டு, மாடர்ன் ரைஸ் மில்லில் போட்டு சும்மா லைட்டாக, ரொம்ப பாலிசி இல்லாமல் லேசாக பிடிச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 1-2 நெல் வரும், வந்தாலும் வந்துட்டு போது பொறுக்கிக்கலாம். அப்படி வந்தால் மட்டும் தான் இதில் ஓரளவுக்கு சத்து வரும். ரொம்ப நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரைச்சோம்னாக்கா ஒயிட் வந்துடும். ஒயிட் வந்துச்சுன்னா அதில் முழு சத்து கிடைக்காது. காளியப்பன் சி மோட்டுப்பட்டி, புழுதிகர பஞ்சாயத்து, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இது இப்போ நம்ம பார்த்துருக்கிற நெல் வந்தீங்கன்னா இலுப்பை பூ சம்பா. இதனுடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வையை வந்து இன்க்ரீஸ் அதிகப்படுத்தும், நரம்பு பலவீனமான கூடிய நரம்புகளை வந்து பலப்படுத்தும். என்னுடைய மருத்துவ குணம். என்னுடைய ஆயுள் காலம் வந்து 4 மாதம், 120 நாள். அதில் ஒரு 5 நாள் முன்ன பின்ன வரும். வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்து வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி வளரும். நார்மல் வளரும் போது அதிகமாக நம்ம வந்து தலை எருவு கொடுத்தோம்னாக்கா சூர் பிடிச்சி அது பால் ஏறும்போது, பால் ஏறின பின்னாடி படுத்துரும். அதனால் அதிகமாக வந்து அடியிலே கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொடுக்கணும். ரொம்ப கம்மியாக கொடுத்தோம்னாலும் வளர்ச்சி குன்றி போயிடும். ஒரு 2 அடியோடு நின்றுடும், அதிக மகசூல் கிடைக்காது. அதனால் ரொம்ப பதமாக பார்க்கணும். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 10 மூட்டை அதிகபட்சமாக வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து கைக்குத்தல் அரிசி போட்டால் இப்படி வருது, நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது இப்படி வச்சுக்கலாம். இல்லை, உரிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதில் முழு சத்துவம் அப்படியே கிடைக்கிறதுனால உரிச்சு கஞ்சியாக குடிக்கிறது நல்லது. கஞ்சி குடிச்சோம்னா நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பசிக்குன்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். இது வந்து நீங்கள் ஒரு வேளை சாப்பாடே அவ்வளோதான், நிறையோட சாப்பிடலாம். இது வாசமே வேறையே இருக்கும். யாரும் வந்து இது இதுவரையிலும் சாப்பிட்டுட்டு இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கஞ்சினாக்கா அது இதில் தான் இருக்குது. கீழே போட்டோம்னா அரிசி 1-2 போட்டோம்னா 2 நிமிஷத்தில் அந்த எறும்பு தூக்கிட்டு போயிடும். ஏன்னாக்கா வாசம் உள்ளதை மட்டும்தான் அந்த எறும்பு எடுக்கும் இல்லையோ, வாசம் இல்லாத எடுக்காது. அதனால இதில் அவ்வளோ வாசமும் மருத்துவ குணமும் நிறைய இருக்குது. அதனால இதை வந்து கஞ்சியாக தான் யூஸ் பண்ணிக்கினா நல்லது. இல்லை தேவை, எங்களுக்கு தேவை இருக்குது, அதனால நாங்கள் அரைச்சிக்கிட்டோங்க, அவ்வளோதான் வழியே, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது அப்படியே மீதி ஆயிடுச்சுன்னா கூட நாளைக்கு அடுத்த நாள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மோர் மாதிரி ஆகிடும். அப்படியே அதே வந்து புளிச்சு மோர் மாதிரி ஆகிடும். குடலுக்கு நல்லது. அது அப்படியே வெறும் வயிற்றுல ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு கடிச்சிட்டு குடிச்சோம்னா அதுவும் ஒரு வேளை பொழுது சரியாக போயிடும். நம்ம கஞ்சி குடிச்சிட்டோங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பசிக்கும் அப்படின்ற மனநிலை தேவையே கிடையாது. 100க்கு 100 நீங்கள் திரும்ப அடுத்த 1 மணிக்கு மேலே சாப்பிடலாம். நீங்கள் காலையில் ஒரு கஞ்சி எடுத்துக்கிட்டீங்க, மீதியாச்சு எடுத்துக்கிட்டுங்க, குடிச்சிட்டுங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நார்மலாக கஞ்சி குடிக்கும் போதும் நீங்கள் குடிச்சிட்டு இன்னைக்கு நைட் செஞ்சு குடிச்சிங்கனாலும் காலையில் எழுந்திரிச்சு 10 மணிக்கு மேலே சாப்பிடலாம். அல்லது காலையில் குடிச்சிங்கனாலையும் மதியம் 2 மணிக்கு மேலே சாப்பிடலாம். மதியம் குடிச்சிங்கனாலும் நைட் 8 மணிக்கு மேலே சாப்பிடலாம். அதுக்குள்ளே பசின்ற தூண்டுதல் வரவே வராது.